அதெல்லாம் என் மக பார்க்காம எங்கே போற? இருந்தாலும் எக்கா பிள்ளையெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கல, வாங்கிக்க. ஏன் மாட்டோங்கிற? அதுக்காண்டி இந்த பட்டியை தூக்கிட்டு போக முடியுமா? இல்லப்பா, அவளுக்கு என்ன, நான் அதெல்லாம் வாங்கித்தான் கொடுப்பேன். மாம்சு, நாங்க ஒன்றும் உங்களுக்கு வாங்கி தரோம்னு சொல்லலை. என் மருமக டாக்டருக்கு படிக்க போறா, அதை செலிப்ரேட் பண்ற விதமா ஏதோ எங்களால முடிஞ்சதை நாங்க வாங்கி தரோம். நீங்க இந்த ரெங்குப்பட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு உங்க பொண்டாட்டியை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அப்படின்னு டூயட் வேணா பாடுங்க. நிம்மியே நாங்க பாத்துக்கிறோம். ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. ஹார்லிக்ஸ் ரெடி. நீங்க எங்க இதெல்லாம் கொண்டுட்டு வரீங்க? நான் தான் கீழே வரேன்னு சொன்னேன்ல. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, மாடிப்படி இறங்க கூடாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்கல்ல. அதுலயும் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. உன்னை கீழே இறங்க சொல்லிட்டு யாரு திட்டு வாங்குறது? நானே எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. கீழேயே இறங்காம மேல மட்டும் இருக்க போர் அடிக்குதுங்க. எவ்வளவு நேரம் தான் நானும் போன் பார்த்துட்டே இருப்பேன். பிரெக்னன்சி டைம்ல போன் பார்க்க கூடாதுன்னு சொன்னா நீ கேட்கவே மாட்டியா? ஏதாவது புக்ஸ் படிக்கலாம்ல. 1 மணி நேரம் உட்காந்து புக்கை படிச்சு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து போனை நோண்டணும்னா எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிடலாம். அப்புறம் ஏங்க புக்கு படிக்கணும்? என்னதான் நீ போன் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதெல்லாம் அடுத்த ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது முன்னாடி பார்த்தது மறந்துடும். ஆனா புக்ஸ்ல ஒரு விஷயத்தை நீ தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு படிக்கும்போது அந்த விஷயம் எப்போதுமே மறக்காது, உன் மைண்ட்லயும் இருக்கும், உன் ஹெல்த்துக்கும் நல்லது. பிரெக்னன்சி டைம்ல புக்ஸ் தாண்டா படிக்கணும். நல்ல மியூசிக் வேணும்னா கேளு, ஆனா இப்படி போன்ல ரீல்ஸ் பார்க்காதம்மா. சரி, நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறேன். ஓகே ஓகே, இந்த ஹார்லிக்ஸை குடி. எங்க ஹார்லிக்ஸ் வேணாங்க, நான் டீ தானே கேட்டேன். நோ 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 நோ, பிரெக்னன்சி டைம்ல டீ காஃபி எல்லாம் நாட் அலோட். ஒன்லி ஹார்லிக்ஸ், இல்லைன்னா குங்குமப்பூ போட்ட பால், அவ்வளவுதான். இதை முதல்ல குடி. ஏங்க இப்படி பண்றீங்க? ஒழுங்கா குடின்றேன்ல, குடி. போனோட வைப்ரேஷன்லாம் பாப்பா வைத்துக்கிட்டே இருக்கவே கூடாது. போன் பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி வச்சு பாரு, சரியா? வைத்துக்கிட்ட வச்சு பார்க்காத. சரிங்க. பிரெக்னன்சி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க டார்ச்சர் தாங்க முடியல. ஐயோ அப்பா, என்ன நானாவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க. பொண்ணு ஆரோக்கியமா பிறக்கணும்ல. பொண்ணெல்லாம் இல்ல, பையன்தான். பொண்ணுதான். அதான் ஆல்ரெடி பூமாரி வேதான்னு நம்ம வீட்டுல 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல. அப்புறம் ஏன் பொண்ணுன்றீங்க? பையன்தான் வேணும். 2 பொண்ணுங்க இருந்தா என்ன, அவங்க கூட சேர்ந்து 3ஆவதா நம்ம குழந்தையும் இருந்துட்டு போட்டோம். 2மே பொண்ணுங்களா இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பா ஒரு பையன் வேண்டாமா? அதனால தம்பி பாப்பா தான் வேணும். அதான் அவங்களுக்கு பாதுகாப்பா மாமன் சித்தப்பன்னு நான் இருக்கேனே, அப்புறம் எதுக்கு இன்னொரு பாதுகாப்பு? அடுத்த குழந்தை வேணும்னா பையன் பாத்துக்கலாம், இப்ப எனக்கு பொண்ணு தான் வேணும். பார்க்கலாம். இப்ப ஆசைப்பட்டுட்டு பின்னாடி ஃபீல் பண்ண போறீங்க பாருங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பொண்ணு தான் பிறக்கும். எந்த குழந்தை பிறந்தாலும் ஆரோக்கியமா பெத்துக்கொடு, அதுவே போதும். இவ பையன் தான் வேணும்னு அடம் பண்ணிட்டு இருக்காமா. பையனா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்னடா, எல்லாம் நம்ம பிள்ளை தானே. எல்லாம் சொல்லுங்க அத்தை. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன இன்னும் ஹார்லிக்ஸே கையில வச்சிட்டு இருக்க? டிஃபன் எப்ப சாப்பிடுறது? அதுக்குள்ள டிஃபனா? மணி 8 ஆச்சு நைந்தரா. 8 மணிக்கெல்லாம் வயிற்று பிள்ளைக்காரி காலையில டிஃபன் சாப்பிடுறது இல்லையா? இப்போ உட்காந்து ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா எப்படி நீ டிஃபன் சாப்பிடுவ? அம்மா அவ லேட்டாதம்மா எந்திரிச்சா, இப்பதான் ஹார்லிக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். சாப்பிடுற நேரத்துல ஹார்லிக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தா எப்படி அவ சாப்பிட முடியும்? ஹார்லிக்ஸ் வாங்க, சாப்பாட சாப்பிடட்டும். அம்மா அவ ஹார்லிக்ஸ் குடிக்கட்டுமா, அப்புறம் டிஃபன் சாப்பிடலாம். வாங்க ஓடுவா. அவளை நீ ஒழுங்கா கவனிச்சுக்கிறியா இல்லையா? 6-7 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு ஹார்லிக்ஸ் கொடுத்தாதான் 8-8:30 அவளுக்கு டிஃபன் கொடுக்க முடியும். 10 மணிக்கு ஜூஸ் கொடுக்கணும், 11:30 மணி போல நட்ஸ் கொடுக்கணும், 12:30-1 மணிக்கெல்லாம் லஞ்ச் கொடுத்துடணும். இப்படி கவனிச்சுக்கிட்டாதானடா குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். நீ என்னதான் பண்ற? 8 மணி வரைக்கும் புருஷனும் பொண்டாட்டியும் இழுத்து போத்திட்டு படுத்துட்டு 8 மணி 9 மணிக்கு காஃபி குடிச்சா எத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிடுறது? சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே. ஐயோ அத்தை, நீங்க சொல்றத பார்த்தா நான் ஃபுல் டைம் சாப்பிட்டுட்டே மட்டும்தான் இருக்கணும் போல இருக்கு. அம்மா என்னம்மா ஏதோ ஹோட்டல் மெனு மாதிரி லிஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க? ஆமாடா, வயிற்று பிள்ளைக்காரினா வேலைக்கு இதெல்லாம் கரெக்டா சாப்பிடணும். ஜூஸ் குடிக்கணும், நட்ஸ் சாப்பிடணும், காய்கறி பழங்கள் முட்டை கீரைன்னு எல்லாம் சத்தானதா எடுத்துக்கிட்டாதான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். நம்ம பாட்டுக்கு ஏனாதானே இருந்தோம்னா இவ உடம்பு சும்மாவே வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதுல வேலை வேற வீட்டுல இருந்து பாக்குற, அப்புறம் உடம்பு என்னத்துக்குடா ஆகுறது? நான் கரெக்டா ஃபாலோ பண்ணலினாலும் புருஷன்காரன் நீ இருந்து அவளை 10 மாசமும் ஒழுங்கா கவனிச்சுக்கணும், சரியா? சரிம்மா, ஓகே ஓகே. இந்தம்மா, முதல்ல இந்த டிஃபனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸை குடி. லேட்டா சாப்பிட்டுக்கிறேன் அத்தை. பத்தியா
கொஞ்சம் இடம் கொடுத்து அடம் பண்ண ஆரம்பிச்சிட்ட பத்தியா? எந்த நேரத்துலடா நீ ஹார்லிக்ஸ் குடுக்குற? அத முதல்ல கையில வாங்கு. மா ஆசைப்படுறாளம்மா, குடிக்கட்டும் விடுங்க. இந்த ஒரு கப் ஹார்லிக்ஸ குடிச்சிட்டு மதியானம் 12 மணி வரைக்கும் உன் பொண்டாட்டி பட்டினியா கிடப்பா. ஒழுங்கா செஞ்சதெல்லாம் சாப்பிட சொல்லு. யாருக்காக செஞ்சிருக்கேன்? இந்தா சாப்பிடு. ஏய் கொடுத்துருடி, அப்புறமா வேணும்னா சாப்பிட்டுட்டு குடிச்சுக்கலாம். சரி இந்தாங்க. இந்தம்மா நேந்தரா, உனக்கு பிடிச்சதா பார்த்து அத்தை எண்ணெய் இல்லாம கம்மியா எண்ணெய் ஊத்தி செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஐயோ அத்தை, இட்லி பொங்கல் வடைன்னு நிறைய இருக்கே. எனக்கு வடையும் தேங்காய் சட்னியும் மட்டும் போதும் அத்தை. இட்லி பொங்கல் வேண்டாமே. நினைச்சேன், உளுந்த வடைன்னா உனக்கு உசுருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஆசைக்கு உனக்காக ஒன்னே ஒன்று சுட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன். அப்புறம் வரகரிசியில பொங்கல் பண்ணியிருக்கேன். பச்சரிசியில பொங்கல் பண்ணி சாப்பிட்டா இன்னைக்கு பொழுதோட தூக்கம் வரும். வரகரிசி பொங்கல் ரொம்ப ஆரோக்கியமானது. நல்ல நெய்யில முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து போட்டு நல்ல கொலைய பாதத்தை வடிச்சு செஞ்சிருக்கேன். சூப்பரா இருக்கும். தேங்காய் சட்னியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு பாரு. அப்புறம் ஆவியில வேக வச்ச சாப்பாடுக்காக இட்லி. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு. ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெறும் பிளேட்டா தான் கொடுக்கணும். அப்ப இந்த ஹார்லிக்ஸ்? அதான் ஹார்லிக்ஸ் 6 நாளும் குடிச்சுப்பாலே. இது எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு ஹார்லிக்ஸையும் குடிக்க வச்சுட்டு பிளேட்டை எடுத்துட்டு கீழே வா, சரியா? இதுதான் இன்னைக்கு உன்னோட டியூட்டி. உத்தரவு அம்மையாரே. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே. வெல்கம் 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 மக்களே. எங்களோட இந்த ரோகித் எலக்ட்ரானிக் ஷோரூமை விசிட் பண்ண வந்த உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான அதிரடியான ஒரு ஆஃபரோட தான் இன்னைக்கு நான் உங்க சௌமியா வந்திருக்கேன். புரியுது, அது என்ன ஆஃபரா இருக்கும்னு எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருக்கீங்க, அப்படிதானே? அது என்னங்கிற விஷயத்த நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். நம்மளோட இந்த கிராண்ட் நியூ ஷோரூமை செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு சில அதிரடியான ஆஃபர்லாம் போட்டிருக்கேன். அங்கங்க உங்களுக்கு நோட்டீஸும் இருக்கும், நீங்க நோட் பண்ணி பாருங்க. அப்புறம் அதை நான் ஏன் வாயால சொல்லணும்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க மேம், சொல்லுங்க. என்ன ஆஃபர்னு சொல்லுங்க. சொல்றேன். நம்ம ஷோரூம்ல 1 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு மேல பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரானிக் பொருளை கிஃப்ட் வவுச்சரா கொடுக்கலான்னு இருக்கோம். எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு தெரியும். எல்லாராலையும் அதே நேரத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரானிக் பொருள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான ஐட்டங்களை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காக வழங்கப்படும். 25,000 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 2,500 ரூபாய் மதிப்புள்ள நம்ம கடையில் உள்ள எலக்ட்ரானிக் பொருள் ஒன்று கிஃப்ட் வவுச்சரா வழங்கப்படும். 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 1000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும். அதே மாதிரி 5,000 உள்ளவங்களுக்கு கொடுக்காம இருக்கலாமா? 5,000 மதிப்புள்ள பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணா கூட 1000 மதிப்புள்ள ரூபாய் உங்களுக்கு கூப்பனா கொடுக்கப்படும். அதுக்கு ஏற்றது மாதிரியான ஹேர் ட்ரையர் நீங்க எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணும்னா நீங்க தான் பே பண்ணி வாங்கிக்கணும். இதுதான் நம்ம நியூ ரோகித் எலக்ட்ரானிக் ஷோரூமோட அதிரடியான ஆஃபர். எல்லாரும் ஆஃபர்ல கலந்துக்கிட்டு கண்டிப்பா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி நீங்க வீட்ல பொருட்களை அடிக்க குமிக்க போறீங்க. ஓகேவா? எல்லாருக்கும் ஹாப்பியா? யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆஃபர் கடை திறப்பு விழாவை முன்னிட்டு 1 மாத காலத்துக்கு மட்டுமே. அதையும் நான் கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, வேணுங்கிறவங்க வேணுங்கிற பொருளை பர்ச்சேஸ் பண்ணுங்க. கூப்பன் வவுச்சர்ல உங்களோட வைஃபை சந்தோஷப்படுத்த பொருட்களை அள்ளிட்டு போங்க. இன்னும் முருகன் தகச்சு போய் பாக்குறீங்க? மேடம், ஃபர்ஸ்ட் டேலேயே இவ்வளோ கும்பல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். உங்களோட அதிரடியான ஆஃபரை பார்த்து மக்கள் எல்லாம் அசந்து போய் நிற்கிறாங்க. எதை எடுக்கிறதுன்னு தெரியாம மூளை குழம்பி போய் நிற்கிறாங்க மேடம். உங்களுக்கு மட்டும் எப்படி மேடம் இதெல்லாம் தோணுது? முருகன், இதெல்லாம் பிசினஸ் ட்ரிக் முருகன். இது தெரியாம ஷோரூம் ஆரம்பிக்கிறதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயமா? புதுசா ஷோரூம் மட்டும் இல்ல, சின்னதா ஒரு மளிகை கடையில இருந்து பெட்டி கடை ஆரம்பிச்சா கூட அதுக்கும் குட்டியா ஏதாவது ஆஃபர் கொடுத்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு ஏதாவது ஒன்று ஃப்ரீ பண்ணி கொடுத்தாதான் மக்கள் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு ஓடி வருவாங்க. இப்பெல்லாம் மக்கள் யாருமே பொருளோட தரத்தை பார்க்கறது இல்ல, எதுல ஃப்ரீ கிடைக்குதுன்னு அதை தான் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் மனசை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்தது மாதிரி வியாபாரத்தை கொண்டு போய் நம்ம வசதிகளை நம்ம பெருக்கிக்கணும். சூப்பர் மேடம். உங்ககிட்ட நான் கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஆனா மேடம். சொல்லுங்க முருகன். இல்ல மேடம், அன்னைக்கே சார் ஆஃபர் எதுவும் போட மாட்டேன்னு சொன்னாரு. நீங்க ஆஃபர் போட்டிருக்கீங்க. அதான் மேடம் எனக்கு ஒன்றும் புரியல.
அவர் அப்படிதான் முருகன். பிசினஸோட ட்ரிக்ஸ் தெரியாம அவர் எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு. வாங்கின ரேட்டுக்கு நம்ம விற்கணும்னு நினைச்சா எப்படி முடியும்? மக்களை முதல்ல அட்ராக்ட் பண்ணணும். நம்ம கடை இருக்கிறத வெளி உலகத்துக்கு காட்டணும். அதுக்கப்புறம் தானே மக்கள் இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க, புதுசா கடை திறந்திருக்காங்கன்னு வந்து பார்த்து விசிட் பண்ண ஆரம்பிச்சு மக்களோட மனசுல நம்ம பொருள் எந்த அளவுக்கு தரமா இருக்குங்கிறத கொண்டு போய் சேர்த்தாதான் அதுக்கப்புறம் அவங்க வாலண்டியரா வாண்டடா எதை வாங்கினாலும் நம்ம கடையிலேயே வந்து வாங்குவாங்க. அந்த ஒரு ட்ரிக் அவருக்கு தெரியாது. சரி விடுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஓ ஓகே மேடம். ஓகே முருகன், நம்ம ஸ்டாஃபுக்கெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டிங் பத்தின டீட்டெயில் பெருசா தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கோங்க. ஓகே ஓகே மேடம். நீங்க கிளம்பலாம். அக்கா அக்கா, என்னடா ஏன் கத்துற? போச்சுக்கா, எல்லாம் போச்சு. மானம் போச்சு, மரியாதை போச்சு, நமக்கு இந்த ஊர்ல இருந்த கௌரவம் போச்சு, எல்லாம் போச்சுக்கா. நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தாண்டா இருக்கேன். கல்யாணம் நம்ம ஜெயில இருந்து வந்ததுல இருந்து இந்த ஊர்ல ஒருத்தையும் நம்மள மதிக்கிறது இல்ல. எல்லாருக்கும் நம்ம மேல இருந்த பயம் விட்டு போச்சு. உள்ள பிள்ளைங்க இருக்காங்க, பொறுமையா பேசு. பொறுமையா இருன்னு சொல்லிதான்க்கா நம்ம இந்த நிலைமையில நிக்கிறோம். அந்த அம்சாவும் ஜீவாவும் நமக்கு டாட்டா காட்டிட்டு அவங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம ஒண்ணும் இல்லாம புலம்பி சாகணுமா? அவ அப்பங்காரன் எல்லா சொத்தையும் அவ பேர்ல எழுதி வச்சு என்னைய ரோட்ல விட்டான். இன்னைக்கு அவ உனக்கு டாட்டா காட்டி அந்த ஜீவாவை கல்யாணம் பண்ணிட்டு உன்னைய ரோட்ல விட்டுட்டா. ஆனாலும் அவளுகளை சும்மா விடக்கூடாதுடா கல்யாணம். ஏதாவது ஒரு வழியில அவளை சித்திரவதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி பேசிக்கிட்டு தெரியுதாக்கா நீ லாயக்கு? எதையுமே செயல்ல செஞ்சு காட்டுவோன்னு கொஞ்சமாவது நடந்திருக்கியா? நம்ம போய் ஜெயில இருந்துட்டு வந்ததுதான் மிச்சம். ஜெயில இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர் ஜனங்க யாருமே நம்மள மதிக்கிறது இல்லக்கா. எவனுமே நம்ம கிட்ட நின்று பேச மாட்டேங்கிறாங்க, தெரியுமா உனக்கு? கவனிச்சுட்டு தாண்டா இருக்கேன். எத்த தண்டி வீட்டுல எம்புட்டு காசோடையும் பணத்தோடையும் பங்களாவோடையும் இருந்த என்னைய இப்படி ஓலை குடிசையிலையும் ஓட்டு வீட்லையும் கொண்டுட்டு வந்து வச்சுட்டாலே அந்த அம்சா. அவளை நான் சும்மா விட மாட்டேன்டா தம்பி. ஏதாவது ஒரு வழியில அவளுக்கு இருக்கு பாரு. என்னக்கா பண்றது? நம்மளும் வெளியில வந்து இத்தனை நாள் ஆச்சு, எதுவுமே அவளை பண்ண முடியலையே. கல்யாணத்தன்னைக்கு தூக்குனது தாண்டா தம்பி நம்ம மேல பெரிய தப்பா போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே தூக்கி இருந்திருக்கணும். அப்பவே தூக்கி அவ கழுத்துல தாலியை கட்டியிருந்தோன்னா இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்காதுல்ல. இன்னமும் ஒன்னும் குறைச்சல் ஆகலடா. எப்படியாவது அவளை தூக்குறதுக்கு பிளான் போடுவோம். இனிமே தூக்கி என்னக்கா பண்ண போற? அவ இனிமே எச்சியலக்கா. அந்த எச்சியலையை தூக்கி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறியா? இல்லடா தம்பி, அதுக்காண்டி அவளை அப்படியே விட்டுற முடியுமா? நான் கட்டின தாலியவே கலட்டி எரிஞ்சிட்டு அவன் தாலியை கட்டி கூட்டிட்டு போயிட்டான். இனிமேலும் அவளை கூட்டி கொண்டு வந்து வச்சு குடும்பம் நடத்த சொல்றியா? அட போக்காங்கிட்டு. அதான் புள்ள குட்டின்னு ஒன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அப்ப என்னடா, அவளை தூக்கிட்டு வர வேண்டியதானே? நீ ஏன் மாட்டம்ங்கிற? என்னக்கா பேசுற நீ? அவளுக்கு இனிமே தூக்கி என்ன பண்ண சொல்ற? நம்மளை அசிங்கப்படுத்திட்டு அவன் கூட போனவளை நம்ம திரும்பி அசிங்கப்படுத்தணும்டா. அவளை நிம்மதியா வாழ விடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா வேணான்கிற. சும்மா இருக்கா? கட்டின தாலியவே கலட்டி எரிஞ்சிட்டு அவன் கூட போனவ திரும்ப ஏன் கூட வந்து வாழ்வான்னு நினைச்சு பாக்குறியா நீ? அதெல்லாம் சரியா வராது. வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். அவ பேர்ல தான் எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாரே. அவ வந்து உனக்கு பொண்டாட்டியா வாழ்ந்து உன் கூட குடும்பம் நடத்தி உனக்கு புள்ள பத்தாதானடா. அவ சொத்து எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க முடியும். அங்கே போய் இருந்தா என்ன செய்ய முடியும்? சொத்து எனக்கு முக்கியம் தான்க்கா. அதை விட என் தன்மானம் எனக்கு முக்கியம். பொண்ணே கிடைக்காதது மாதிரி அவளை போய் திரும்ப கட்ட சொல்றியா? அவளுக்கு முதல்ல தாலி கட்டின முதல் புருஷன் நீ தாண்டா. சட்டப்படியும் முறைப்படியும் பார்த்தா நீ தான் அவளுக்கு முதல் புருஷன். அந்த ஜீவா ரெண்டாவது புருஷன் தானே. ஆமா, நான் தான் உனக்கு முன்னாடி தாலி கட்டினேன். நீ தாண்டி எனக்கு சட்டப்படி பொண்டாட்டி. கிளம்பி வாடின்னு சொன்னா அவ வந்துருவாளா? ஏதாவது நடக்கிறத பேசுக்கா. சும்மா ஏதாவது பேசணுமேன்னு பேசிக்கிட்டு. சரிடா, உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்ல, அதையாவது பண்ணுவோம். ஊருக்குள்ள விசாரிச்சேங்க்கா. அந்த ஓடுகாலி அம்சாவும் அவ புருஷன் ஜீவாவும் அவங்க அப்பே அத்தா வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் போகலையாம். இந்த அலமேலு கிளவி வீட்டில தான் இருக்காங்களாம். அதை வச்சுதான்க்கா ஏதாவது ஒரு காய் நகர்த்தணும். அப்பதான் நம்ம சொத்து நம்ம கைக்கு வந்து சேரும். நம்மளும் எப்போதும் போல சந்தோஷமா அந்த பெரிய வீட்டுல இருக்க முடியும். அப்படியா சங்கதி? இந்த விஷயத்தை தானடா நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும். அந்த ஜீவாவோட அம்மா ரஞ்சிதம் அதுதான் தான் சொந்த பையன்னு கூட பார்க்காம, அதுவும் ஒத்த பிள்ளைன்னு கூட யோசிக்காம அவனை கல்யாணம் பண்ணிக்க போற, அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை கடத்துறதுக்கு நமக்கு வந்து ஐடியா கொடுத்து எல்லா ஏற்பாடையும் பண்ணினதே அந்த அம்மா தான். அப்ப நேரடியா போய் ஜீவா அம்மாவை பார்த்தோம்னா நம்ம சொத்து நம்ம கைக்கு வர்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? சரியா வருமாக்கா? அந்த பொம்பளை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா நீ? அம்சாவை கல்யாணம் பண்றதுல அந்த பொம்பளைக்கு உடன்பாடு இல்லாததுனால தானே நமக்கு எல்லா ஏற்பாடையும் சொல்லி கொடுத்து கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. அப்படி இருக்கிற பொம்பளை இப்ப மட்டும் ஏத்துக்குமா என்ன? இன்ன வரைக்கும் ஏத்துக்காம தள்ளி வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த பொம்பளைக்கு அம்சாவை பிடிக்கலன்னு தானே அர்த்தம். இப்படியே இதை கொஞ்சம் தூண்டி விட்டு அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொளுத்தி போட்டு காய வச்சோம்னா எல்லா பக்கமும் சரியா வரும். வா, முயற்சி பண்ணி பாப்போம்.
எனக்கும் இது சரியா வரும் தாக்கா தோணுது. இப்ப வர ஏத்துக்காம ஒத்த புள்ளைய கூட ஒதுக்கி வச்சிருக்கிற அந்த பொம்பளை கண்டிப்பா நம்ம விஷயத்துக்கு சரிப்பட்டு வரும் தான் தோணுது. அதை போய் பார்த்தோம்னா தான் என்ன விவரம்னு புரியும். ஆமா, எப்போ போகலாம், என்னைக்கு போகலாம், எந்த நேரத்துல போகலாம்? நன்றே செய் அதனை இன்றே செய்ன்னு அந்த காலத்திலேயே பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. நல்ல விஷயத்த பண்றதுக்கும் நம்ம நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் எதுக்குடா காலதாமதம்? உடனே போய் அந்த பொம்பளைய பார்த்து பேசிட்டு வந்துருவோம். சரிக்கா, நீ அப்ப பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு கிளம்பு. நானும் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். மொட்டைக்காரி, அடி மொட்டைக்காரி நில்லுடி. அடி குப்பம்மா, என்ன 2 நாளா அந்த பக்கம் ஆளையே காணோம்? என்ன 2 நாளா வீட்டுல நெல்லை உச்சிக்கிட்டு தெரிஞ்சேன், அதான் அங்கிட்டு இங்கிட்டு வர முடியல. என்ன பையன் கையுமா எங்கேயோ கிளம்பிட்டு அப்படி? இன்னைக்கு புதன்கிழமை ராம்நாட்டுல சந்தை விட்டுருக்காங்கல்ல, அதான் போய் என்னத்தையாவது ஒரு மீன் விசுக்கு பார்த்து வாங்கிட்டு வரலான்னு வரேன். வர்றதுக்கு நேரம் இல்லை, வீட்லயும் வேலை இருக்கு. ஒரு 2 கிலோ நகர கருவாடு இருந்தா வாங்கிட்டு வரைய. எங்க வீட்டு டவுசருக்கு கருவாடு இல்லைன்னா தொண்டைக்குள்ளில இறங்க மாட்டேங்குது. எங்க மச்சானுக்கு திருக்க கருவாடு தானே பிடிக்கும், நீ என்ன நகர கருவாடு வாங்கி வர சொல்ற? மாமியா மக்கமாருக்கு ஆக்கி போட்டா திருக்க கருவாடு என்ன தெலுக்க கருவாடு கூட திம்பாரு. இந்த ஆக்கி போடுறது குப்பம்மா பிள்ளையில, அப்புறம் எனக்கு பிடிச்சதத்தான் திங்க முடியும், வேற என்ன செய்யறது? அதான் சரி, உனக்கு நகர கருவாடு தான் பிடிக்கும்னு அவருக்கு நகரையவே போடுறியாக்கா? ஆமாடியாத்தா, வாங்கிட்டு வா. நல்ல கருவாடா, நல்லா காஞ்சிருக்கிற கருவாடா பார்த்து வாங்கிட்டு வாம்டி. முந்தின வாரம் வாங்கிட்டு வந்த கருவாடெல்லாம் ஒரே ஊற வாடை, எம்பிட்டுத்தேன் காய வச்சாலும் வாடை போகலைன்னு கடந்து கத்திக்கிட்டு கிடந்தாரு. ஆமா, நீங்க வாங்கிட்டு வந்ததையோட பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள போட்டு பிரிச்சுக்குள்ள தூக்கி வைக்காம அதுக்குள்ள தூக்கி வைக்காம வச்சா அப்புறம் ஊற வாடை அடிக்கத்தான் செய்யும். என்னதான் கடைகளில் காய வச்சு கொடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தடியோட இப்படி மண்டையை லேசா பிச்சு புட்டு அதில் எத்தனை மஞ்சத்தொடியை போட்டு நல்லா பெரட்டி அதை அப்படியே ஒரு சாக்கை விரிச்சு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து உள்ளக்க வச்சுப்புட்டு நல்லா கருவாட்டு குழம்பு இல்லை கருவாட்டு வறுவல் வறுக்கையில் இளஞ்சூடா அத்தனை சுடு தண்ணியை வச்சு அது தலையில் ஊற்றி செத்த வடை விட்டுப்புட்டு அதுக்கப்புறம் ஒரு உரசி வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு வச்சு பாரு, கொண்டான்னு இழுக்கும். சரி, வாங்கிட்டு வந்தடியோட என் மருமாக்காரி எங்க காய வைக்கிற? தூக்கி டப்பாக்குள்ள போட்டு பிரிச்சுக்குள்ள தான் வைக்கிற. இனிமே அப்படி செஞ்சு வைப்போம். அயத்தராம 2 கிலோ நகர கருவாடு வாங்கிட்டு வா. காசு இருக்கா என்ன? காசு மீனுக்கு மட்டும்தான் கொண்டு வரேன். 2 கிலோ கருவாடு எப்படி 800 ரூபா வருமே. சரி செத்த இரு, என் மருமாக்காரி எடுத்துட்டு வர சொல்றேன். அடி இருக்கிறத பார்த்து வாங்கிக்கிறேன், விடு. இரு எடுத்து வர சொல்றேன். மாடனே, அத்தை மாடோனா, அத்தை 1000 ரூபா காசு எடுத்துட்டோமா. மொட்டைக்காரி சந்தை கடைக்கு போறாளாம், கருவாடு வாங்கி வர சொல்லுவோம். சரிங்க அத்தை. நல்ல உள்ள மாடனு, இல்லாத வீட்டு பிள்ளையா இருந்தாலும் கிழிச்ச ஓட்ட தாண்டாம எப்படி நடந்துக்கிறா. மாமா மாமியாளுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறா. இப்படி பிள்ளைலாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் குப்பம்மா. அதெல்லாம் என் மருமக தங்க பிள்ளை. நாங்கள் தான் வெடுக்க சுருக்கணும், ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் என்னத்தையும் பேசுவேன். அவள் வாயை கையை திறக்க மாட்டா, எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பூட்டிக்கிட்டு இருப்பா. எங்கிட்டோ எந்த சாமி உண்ணியமோ எங்களுக்கு இப்படி ஒரு புண்ணியவதி மருமகளை வந்து வச்சிருக்கு. அத்தை இந்தாங்க பணம். உண்டா 1000 ரூபா இருக்கத்த. சரிம்மா. தம்பி வண்டி இன்னும் எடுக்கக்கானா? இன்னும் கிளம்பலையோ? குளிச்சிட்டு இருக்காரு அத்தை. சரி, அவனுக்கு போய் சாப்பாடை போடு. அதான் கஞ்சி கிடக்குல்ல, வீணா போயிடும். கஞ்சியத்தானே எல்லாருக்கும் ஊத்து, வேற எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்காத. சரிங்க அத்தை. ஏண்டி இன்னைக்கு காலையிலேயே கஞ்சி தண்ணின்னு பேசிக்கிறியே, பலகாரம் வச்சு ஒன்றும் போடலையா? நேற்று ஆக்கின சோறு அப்படியே கடந்து வச்சு ஒரு உள்ள திங்கலை. இப்படியே ஆக்கி ஊற தொட்டியில எம்புட்டத்தையும் கொட்டுறது சும்மா வருது காசு. அதை விளைச்ச பண்ண முன்ன நம்ம என்னென்ன பாடு வர்றோம். நேற்று இந்த நெல்லை அவிக்க முன்ன எனக்கு நறுங்க தெரிச்சு போயிருச்சு. அதை இன்னைக்கு காலையிலேயே எல்லாரும் வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு கஞ்சியை குடிங்கன்னு போட்டாச்சு. அதுவும் சரிதேன். சரி, காசை கொண்டா, நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். நல்ல கருவாடா பார்த்து வாங்கிட்டு வா மொட்டைக்காரியே. வாங்கிடுறேன். சந்தைக்கு வந்த மச்சான் சாட சொல்லி பேசுவதே சந்தைப்பா. நல்ல பசி. நைட்டெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. முகமெல்லாம் ஏதோ காயமா இருக்கு. பசியில வந்தவனுக்கு பழைய சொத்தை வச்சிருக்கான். ஏ மடோனா, வரேனா? என்ன ஒரு தெனாவட்டு. ஏய், எங்கடி இருக்க? அதான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன்லங்க, ஏன் இப்படி கத்துறீங்க? என்னடி பேச்செல்லாம் ஒரு டைப்பா வித்தியாசமா பேசிட்டு இருக்க? இல்லைங்க, பிறந்ததுல இருந்து எனக்கு இதே நாக்கு தான் இருக்கு, ஒரே மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு எதுவும் வித்தியாசம் தெரியலையே, தொண்டை கூட கட்டலையேங்க. எப்போதும் இருக்கிறத விட இன்னைக்கு பேச்சுல ஒரு எகத்தாளம் தெரியுதே, என்னடி விஷயம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் எப்போது மாதிரி தான் பேசுறேன். நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிடுங்க. முன்னாடி நின்று பேசுறதுக்கே பம்மிக்கிட்டு இருக்கிறவ இன்னைக்கு நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஏத்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். என்னடி இது டேபிள்ல? என்னடி இது? சாப்பாடுங்க. நீங்க தானே பசிக்குது, நீங்க அதான் எடுத்து வச்சிருக்கேன். ஏய்,
சாப்பாடுன்னு எனக்கு தெரியாதா? என்னடி பழைய சொத்தை தூக்கி வச்சிருக்க? அதாங்க சாப்பாடு, உங்களுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. ஏய், சொல்லுங்கங்க. எனக்கு பழைய சோறு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் ஊத்தி வச்சுட்டு என்னடி எகத்தாளமா போற? இட்லி தோசை ஊத்துறதுக்கு வீட்ல மாவு இல்ல, உப்புமா பண்ணலான்னா ரவையும் இல்ல. வீட்ல இருந்தது நேத்து வச்ச சாப்பாடு மட்டும்தான். நிறைய மிஞ்சிருச்சு, எல்லாரும் இதையே சாப்பிடுங்க, வேற எதுவும் வேண்டான்னு அத்தை சொல்லிட்டாங்க. அதனால தாங்க இதை வச்சிருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு பாருங்க, மிளகா வத்தெல்லாம் கூட இருக்கு. கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா சொல்லுன்னு இருக்கும். சாப்பிடுங்க. ஏய், என்னாச்சுங்க? என்னடி காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், திமிரா பேசிக்கிட்டு இருக்கேன்? இல்லையேங்க, நான் எப்போதும் போலதான் இருக்கேன். உன்ன ஆ என்ன ஆச்சுன்னே தெரியல. நைட்டுல இருந்து உடம்பெல்லாம் ஒரே வலியா வலிக்குது. அது ஒண்ணும் இல்லைங்க, நைட் உங்களுக்கு பூஜை நடந்துச்சுல்ல, அதனால வந்து வலியா இருக்கும். என்ன பூஜையா? ஆமாங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என்ன பூஜை? என்ன உளர்ற நீ? ஐயோ, நைட்டு நீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு நைட்டு 12 மணிக்கு தானே வந்தீங்க. அதுல தட்டு தடுமாறி அங்கிட்டு இங்கிட்டுமா போய் விழுந்து எந்திரிச்சிங்களா? அதுல ஏற்பட்ட காயம்தான், மறந்துட்டீங்களா? கீழே விழுந்தனா? அந்த அளவுக்கா குடிச்சிருந்தேன்? நீங்க எவ்வளவு குடிச்சீங்கன்னே உங்களுக்கு ஞாபகம் இல்ல. அப்புறம் உங்களுக்கு நடந்த அர்ச்சனை எப்படிங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? நைட்டு அர்ச்சனைனாலும் அர்ச்சனை. அடேங்க அப்பா, உங்க வாழ்க்கையில இல்ல என் வாழ்க்கையில கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு அர்ச்சனையே நானே பண்ணதில்லைன்னா பாத்துக்கோங்களேன். சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம பிடிக்குதோ பிடிக்கலையோ சீக்கிரமா இந்த பழைய சோறை தின்னுட்டு ஆபீஸ்க்கு கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சுல்ல. ஏய் நில்லடி. ஏய், என்னைக்கும் இல்லாம என்ன இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிறா? நம்ம முன்னாடி வந்து நின்று பேசுறதுக்கு பயப்படுறவ நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு போறா. அர்ச்சனை நடந்திருக்கு, அபிஷேகம் நடந்திருக்குங்கிறா. ஒருவேளை இவ நம்மள அடிச்சிருப்பாளோ? ஏச்சே, அப்படியா ஒரு விஷயம் நடந்திருக்க போகுது? நான் எவ்வளவு பெரிய ஆளு, எப்பேற்பட்ட கோவக்காரன், என்னை அடிச்சுட்டு இவ இந்த வீட்டுல இருந்துட முடியுமா? அப்படியெல்லாம் நடந்திருக்காது. நாளைக்கு தெளிவா வந்து இவ என்ன பண்றாங்கிறத பாக்கணும். அமுக டுமுக அமால் டுமா அமுக டுமுக